டியூஸ்டே ஈவினிங் தொடர்ந்து ஒரு 5 நாளா எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எந்த வேலையிலுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலேயும் விட்டா நம்மளால மற்ற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே ஃபோர்ஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 நாளா பாத்திரம் கழுவல, 5 நாளா வீட்டுல சமைக்கல, 5 நாளா வீடு பெருக்கல, 5 நாளா வீடு மாப் போடல. பாருங்க என் வீடோட நிலைமைய பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தாலே இன்னுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. சரி, இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு தான் நான் எழுந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் ஃபுல்லா விலக்கி வச்சுட்டு வீடு ஃபுல்லா டஸ்டிங் பண்ணி பெருக்கி விட்டுட்டு நல்லா மாப் போட்டு விட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு என்னமோ அப்படியே மைண்ட் ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சாம்பிராணி பத்த வச்சு எல்லா ரூம்லயும் காமிச்சு ஆல் இஸ் வெல் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இந்த மாதிரி வீடு ஃபுல்லா சாம்பிராணி போறதுனால வீட்டுல இருக்க நெகட்டிவிட்டி கண்டிப்பா வெளியில போய் வீடு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். எனக்கு அன்னைக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது பண்ணிட்டே இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வரும்போதே கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ரைஸ் தான் வச்சேன். ஏன்னா நான் சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா 5 நாள் போல ஆகுது. வெறும் ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு முடியவே முடியாது, கண்டிப்பா வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரசம் கோவக்காய் பொரியெல்லாம் வச்சு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தனால நல்லா தூங்கிட்டேன் நைட்டு.